ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம். பட் இதை பற்றி எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முருகருக்கு ப்ரே பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் முருகரை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்கோன்னா அதான் தமிழர்னு சொல்லிட்டு. சரி, இது இப்போ எதுக்காக பேசுகிறேன்னா, ரீசெண்டாக அந்த ஏதோ ஒரு நார்த்துக்கிற பாருங்க, தெலுங்குன்னு நினைக்கிறேன். அதில் முருகர் பார்த்தீங்கன்னா நார்த்தில் பிறந்தார், ஆனால் சவுத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, சவுத்தில் வழிபட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு பட போஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதில் தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்த்து போராட்டம் அதுக்கு எதிர்த்து வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டாங்க. அவர் நார்த்தில் பிறக்கல, அவர் தமிழ் கடவுள், நீங்கள் தான் அதை ப்ரே பண்ணிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி நம்ம சைடு நிறைய பேர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இதிலே இன்னும் ஒரு சில பேர் நார்த்தில் தான் பிறந்தாங்க அப்படின்ட்டு சண்டை பார்த்தீங்கன்னா இது ரீல்ஸில் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு கடைசியாக ஒரு டிபேட் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. யாருக்குன்னா பாரி அண்ணன் விசஸ் போலி டாக்ஸ். அந்த அண்ணன் ரெண்டு அண்ணனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு டிபேட்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இந்த டிபேட்ஸில் எதுக்காக நடந்துச்சுன்னா, நார்த்தில் தான் பிறந்தாருன்னு போலி டாக்ஸ் சொல்கிறாரு, இவர் தமிழ் கடவுள்னு நம்ம பாரி அண்ணன் சொல்கிறாரு. இதுதான் மெயின். ஆனால் இந்த டிபேட் வெவ்வேறு பக்கம் எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இவங்க யாருன்னு நமக்கு தெரியணும், அப்போ தான் இந்த டிபேட் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இங்கே பாரி அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் என்டிகேல முன்ன நாம் தலைமையிலர் கட்சியில் முன்ன இருந்தாங்க, தமிழ் தேசியம். இப்போ அந்த கட்சியில் இல்லை, இவர் கூடி சீக்கிரம் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாருன்னா பாரி அண்ணன். நெக்ஸ்ட் இங்கே போலிடாக்ஸ் யாருன்னா அவர் பிஜேபி சப்போர்ட்டர். அவ்வளோதான். இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்தோட நிலைப்பாடு. இப்போ இவங்க ரெண்டு பேர் டிபேட் பார்த்தீங்கன்னா நடந்தாங்க. டிபேட்டில் என்ன ஆச்சுன்னா, தமிழ் கடவுள் முருகரா இல்லை நார்த்து கடவுள் முருகரான்னு பேசுறதுக்கு பதிலாக டிபேட் எங்கெங்கேயோ போய் அவர் அரசர் இல்லையா, உயிரோடு இருந்தாரா உயிரோடு இல்லையாங்கிற மாதிரி நமக்கு டிபேட் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. பட் அந்த டிபேட்லேயே கன்க்ளூஷன் என்னென்னா, தமிழ் கடவுள் முருகருங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படியோ டிபேட் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி தான். பட் சேம் டைம் அது இன்னும் கிளியராக தெளிவாக டிபேட் பார்த்தீங்கன்னா முடியாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நமக்கு ப்ரூஃப் எங்கெங்க நம்ம போய் தேட வேண்டியதில்லை. அத்தனை ப்ரூஃப்மே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நமக்கு தெளிவாக வெவ்வேறு இவங்க பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். கூகுள் இன்டர்நெட் இருக்குது, நம்மகிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, ஃபோன்லேயே தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி செக் பண்ணி பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது என்னோட புரிதலுக்கு ஏற்ப நான் சர்ச் பண்ணி எடுத்து வச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் உண்மையாக இருக்குன்னு எனக்கு தோணுது. அதை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டிபேட்டில் போலிடாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம பிரில்லியண்டான ஆள். அவர் என்ன பண்ணுவார்னா, தெளிவாக ஒரு பாயிண்ட் எடுத்து அதை உண்மைங்கிற மாதிரியே உண்மைன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டுருவார். ப்ரூஃப்னு சொல்லி ப்ரூஃபையும் நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி போட்டு ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சில வீடியோஸ் போட்டு அவர் பண்ணிடுவார். அவரோட வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தெளிவாக ப்ரில்லியண்ட்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ப வச்சுருவார். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிலதை டீப்பாக இன்னும் ஆழமாக போய் பார்க்க வேண்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஹிந்துவா இல்லை நம்ம என்னவா இருந்தோன்னு பார்க்கணும்னா, தமிழ் பெருசா இல்லை ஹிந்து பெருசான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் பெருசு. நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது ஹிந்துன்னு நம்மளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நிறையா வழிபாடு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். அதில் ஒரு சில வழிபாடு பார்த்திங்கன்னா இயற்கையை வழிபடுறது, அதுக்கப்புறம் நடுக்கலை வச்சு வழிபடுறது, அதில் இம்பார்ட்டண்டானது முருகன். ஓகேவா, முருகரை நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளை காமனாக நம்ம நடுகள் வழிபாடாக இருக்கட்டும், இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஹிந்துன்னு நம்மளை இது பண்ணிட்டாங்க, ஒரு ரிலீஜியஸ்குள்ளே கொண்டு வரணுன்ட்டு. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் வழிபாடு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹிந்து. இப்போ ஹிந்து. ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நமக்குன்னு ஓனாக ரிலீஜியன், நமக்குன்னு கல்ச்சர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்துவோட இன்ஃப்ளூயன்ஸால் அப்படியே நம்ம ஹிந்துவாக மாறிட்டோம். அப்படியே ரெண்டுமே மிங்கிள் ஆயிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சிலதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சான்ஸ்கிரிட். ஓகேவா, இது எங்கே நமக்கு வந்திருக்குன்னு பார்த்தா நார்த் இந்தியா சைடு தான் பார்த்திங்கன்னா இந்த சான்ஸ்கிரிட்டு. அவங்கள இண்டோ ஆரியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அவங்க இந்தோ யூரோப்பியன்ஸ் அப்படியே பல நூறு வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. நம்மளுடைய மன்னர்கள் ராஜாக்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களோட அனுமதியோடைய அவங்களும் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. எதுக்காகனா, நமக்கு நிறைய விதத்தில் உதவியாக இருப்பாங்கன்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணி இங்கேயும் நமக்கு லாங்குவேஜ் அது இதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய விதத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம இருக்கோம், அவங்க வர்றாங்க, வந்து நம்மளோட அப்படியே நம்ம மிங்கிள் ஆகுறாங்க. அவங்கள தான் நம்ம ஆரியர்கள்னு சொல்கிறோம்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட முருகராக தான் இருந்திருக்காரு, நம்மளுடைய வழிபாட்டில் இருந்திருக்காரு. இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, முருகரை என்ன பண்ணுறாங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க, சிவனோட பிள்ளைங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி சிவா பார்வதியோட பிள்ளை தான் முருகருங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. நம்மளும் இப்போ வரைக்கும் அதை நம்பி தான் நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். ஆனால் இவங்க சொல்கிற அந்த கதைன்னு நான் சொல்ல வரல, இவங்க சொல்கிற அந்த ஸ்டோரி அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம முருகர் நம்ம வழிபட்டுட்டு தான் இருந்திருக்கோம். நம்ம முருகரை மலை, அதுக்கப்புறம் அந்த வேல், அந்த இயற்கை, அதுக்கப்புறம் யூத், அதாவது வீரர் இந்த மாதிரி எல்லாம் வச்சு முருகரை நம்ம வழிபட்டுட்ருக்கோம். பட் இந்த முருகரை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்க ஒரு கதை அந்த கதை இருக்குது சிவாவோட பையங்கிற மாதிரி, அதோட பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். அதையும் வருஷங்கள் ஆக ஆக நம்ம அதையே அக்செப்ட் பண்ணி அப்படியே வழிபட்டுட்ருக்கோம். உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக இப்போ ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கேன். கிமு 500க்கு முன்னாடியே நம்மளுடைய மக்கள் பார்த்திங்கன்னா மலை, இயற்கை, வீரத்தோட தொடர்படுத்தி ஒரு தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அதுதான் பின்னர் முருகனாக நம்ம பேரை மாற்றி அந்த பேரில் நம்ம வழிபட்டுட்டு வந்திருக்கோம். கிமு 300 கிபி 300 வரைக்குமே சங்க காலம். அந்த காலத்தில் சேயோன்னு சங்க இலக்கியத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாக பார்த்திங்கன்னா நம்ம அப்போது இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிபி 300, அதுக்கப்புறம் 600 அந்த டைமில் பார்த்திங்கன்னா வட இந்தியா தான் நான் சொன்னேன் தெரியுமா இதுக்கு முன்னாடி, சான்ஸ்கிரிட் வருது கொஞ்சம் கொஞ்சமாக பரவின்னு. அந்த மாதிரி டைமில் தான் ஸ்கந்தன், அதுக்கப்புறம் கந்தன், கார்த்திகேயன் அதோட கலந்து சிவாவோட சன்னு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வழிபட ஆரம்பிச்சிருக்கோம். இது இன்னும் டீட்டெயிலாக வேணால் பாஸ் பண்ணி வச்சு படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வருவோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் கடவுள் முருகர் பார்த்திங்கன்னா தனி, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறையா வழிபாடு பண்ணிகிட்டு இருந்த மாதிரி சிவா இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வழிபட்டுட்டு இருந்திருக்கோம். இவங்க வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில கதைகளை க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆரியர்கள் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்களே, அவங்க பண்ண வேலை தான். அது இல்லாமல் எக்கச்சக்கமான போர் அது இது நடந்து நம்மளுடைய வரலாறுகள், எக்கச்சக்கமான வரலாறுகள் பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டுருச்சு, இல்லைன்னா நசுக்கப்பட்டுருச்சுன்னே சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரூஃபை வச்சு ஃபைனலாக இந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்ததே பெரிய விஷயந்தான். இப்போ இவர் அரசராக இருந்திருக்கலாம்னு பாரியண்ணன் எப்படி சொல்கிறான்னா, நம்ம நடுக்கல் வழிபாடு இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவர் ஒரு வீரராக இருந்திருக்கலாம். ஏன்னா இவர் மலை, அதுக்கப்புறம் இருக்கிற கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிலை கட்டல்கள் பார்த்திங்கன்னா சாமியாக வச்சு வழிபடுறப்ப யானையில் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி நடுக்கல் வழிபாடு நம்ம பண்ணிகிட்டு இருந்ததுனால நம்ம இதை ஒரு அரசராக இருந்தார் முருகர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அசம்ஷன் தான், கன்ஃபார்மாக நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் கிடைக்கல. பட் இந்த பழைய அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நமக்கு ப்ரூஃப் கிடைக்கும். அதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளே ஒரு அசம்ஷன் பண்ணலாம். அது உண்மையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, உண்மை இல்லாமையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபைனல் கன்க்ளூஷன், நம்ம தலைவர், அதாவது நம்ம கடவுள் முருகர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் தான். அவர் நார்த்தில் பிறக்கவில்லை. அவ்வளோதான், டிபேட் இஸ் ஓவர். சாரி கைஸ், எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன்னா அதனால் எப்படி ப்ராப்பராக எடுக்கணும்னு தெரில. அதனால் அப்படியே எதோ சொல்லி எதோ நம்ம எடுத்துட்டேன். நம்பாரி நான் தெளிவாக பேசுகிறவன்னு கிடையாது. பொலிடாக்ஸ் மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சு பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி விளையாடவும் எனக்கு தெரியாது. பட் ஒன்று தெரியுது, பாரியண்ணன் தமிழ் மக்களுக்காக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இவர் பொலிடாக்ஸ் பார்த்திங்கன்னா அவர் தமிழ் ப்ரூஃப் ரெஃபரன்ஸை வச்சு பேசுகிறாரு. சேம் டைம் தமிழுக்காக அவர் பேசலை, அது வேணும் பச்சையாக எனக்கு தெரிகிறது. அவர் வேறு யாருக்காகவோ பேசி கொண்டு இருக்கிறார். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அவர் ரெஃபரன்ஸை வச்சு தெளிவாக சொல்லலாம், எல்லாம் ஓகே. பட் அவர் சப்போர்ட் பண்ணுறது நார்த்தில் தான் அவர் பிறந்தார், தமிழ் கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு பொலிடாக்ஸ். சரி கைஸ், ஃபைனலி தமிழ் கடவுள் முருகருக்கு நன்றி. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இல்லை உங்கள் எக்ஸ்பிளைன் எது இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் படித்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இதேமாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக பேசுகிறேன். சரி ப்ரோ, நெக்ஸ்ட் இதேமாதிரி வீடியோவில் பார்ப்போம். எல்லோருக்கும் பாய். ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி முருகர் தமிழ் கடவுள், அதுக்கப்புறம்தான் மற்ற இதோட மிக்ஸ் பண்ணி சிவனோட சன்னுங்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வருது. நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரூஃபை வச்சே பார்க்கும்போது தெரிகிறது நம்மளுடைய இருக்கிறதுலையே பழமை வாய்ந்த தெய்வங்களில் முக்கியமான தெய்வம், பாப்புலரான ஃபேமஸான தெய்வம் யாருன்னா முருகர் தமிழ் கடவுள் மட்டுமே, தமிழர்களால் வணங்கப்பட்ட கடவுள் மட்டுமே. வேறு யாரும் இதை உரிமம் கொண்டாட முடியாது. இது முழுக்க தமிழர்கள்
இத வணங்குறது யாருமே வேண்டான்னு சொல்லல. பட் முருகர உங்க கடவுள்னு உரிமம் கொண்டாடுறது தான் இங்க எதிர்த்து இங்க இருக்கிற நெறையா பேரு பேசிட்டு இருக்காங்க. இடையில இந்த போலி டாக்ஸு எக்கச்சக்கமான குழப்பங்கள உண்டு பண்ணி டாபிக்க எங்கெங்கேயோ மாத்தி விட்டுட்டாரு. சேம் டைம் முருகர் அரசரான்னு கேட்டீங்கன்னா, அரசரா இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு தான் உண்மை. பட் அதுக்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் நமக்கு இல்ல. பட் நெறையா பேரு அவர் அரசரா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் இப்ப பாரிசாலன் அந்த அண்ணனும் அரசரா இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் பேசியிருக்காரு. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதாரம் கிடையாது. ஃபைனலி தமிழ் இஸ் முருகர் கடவுள், நாட் நார்த் கடவுள்.